இனி பால் காய்ச்ச, டீ போட பாத்திரம் தேவையில்லைங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட கஷ்டமான வேலைகள் ஈஸியாக முடியும். அது எப்படின்னு ஒரு ஒரு டிப்ஸாக இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மாணிக் குக்கிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிச்சனில் எறும்பு தொல்லைங்கிறது நிறையா பேர் வீடுகளில் இருக்குங்க. குறிப்பாக நம்ம சமைச்சு வைக்கிற சமையல் பொருட்கள் மேலே இல்லை இனிப்பு பொருட்கள் மேலே எறும்பு தொல்லை இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம எறும்பு மருந்து, விஷம் போன்ற எந்தவித கெமிக்கலையும் பயன்படுத்த முடியாது. குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் எறும்பு தொல்லைக்கு நீங்கள் எந்தவித மருந்தும் பயன்படுத்த முடியாது. ஆனால் எறும்பு தொல்லையை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் விக்ஸ் இருந்தால் போதுங்க. நான் இப்போ விக்ஸ் தான் எடுத்திருக்கேன். விக்ஸை இந்த மாதிரி ஒரு ஏர்பட்ஸில் தொட்டுக்கோங்க. சும்மா ஒரு துளி அளவு இருந்தாலே போதுங்க. அதை உங்கள் வீட்டு கிச்சனில் எங்கெல்லாம் எறும்பு நடமாட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் இதை பூசி கொடுக்கலாங்க. இது எறும்புக்கு மட்டும் கிடையாதுங்க. நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் மூளை முடுக்கு ஏரியாவில் இந்த மாதிரி விக்ஸ் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா எறும்பு, கரப்பாம்பூச்சி போன்ற பூச்சிகள் கிச்சனில் வராது. இப்போ தீபாவளி வரப்போது நிறைய இனிப்பு பலகாரம்லாம் செய்வோங்க. அந்த மாதிரி டைமில் பலகாரம் வைக்கல ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்கு அடியில் இந்த மாதிரி விக்ஸ் பயன்படுத்தி ஒரு மார்க் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல எறும்பு, கரப்பாம்பூச்சி போன்ற பூச்சி தொல்லை இருக்காதுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் பால் காய்ச்சிரோன்னா பால் காய்ச்சறதுக்கு இல்லை டீ போடுறதுக்கு பாத்திரம் பயன்படுத்துவோம். இனி இந்த மாதிரி பாத்திரங்களை யூஸ் பண்ணாதீங்க. இது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோ. நம்ம வாங்குகிற பாலில் ஏதாவது கலப்படம் கலந்துருக்கா, இல்லைன்னா பாலில் அதிக அளவு தண்ணி கலந்துருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற பாலை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சப்பாத்தி கட்டை, அதாவது மரக்கட்டையாலான எந்த பொருள்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பூரி தேய்க்கிற கட்டை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வச்சுட்டு அதில் நான் எடுத்திருக்கிற பாலை இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றி விடுறேன். பாலை ஊற்றின உடனே அது அப்படியே ஃப்ளோ ஆகி கீழே வடிஞ்சிருங்க. ஆனால் அது வடிஞ்ச பிறகும் அந்த இடத்துல வெள்ளை கலரில் ஒரு மார்க் போல் விடணும். நல்ல திடமான பாலில் இந்த மாதிரி மார்க் வரும். ரைட் சைடில் இருக்கிற பால் நல்ல திடமான பாலுங்க, கெமிக்கல் இல்லாத பால். நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற பாலை செக் பண்ணி பாருங்கள். அதில் தண்ணி எதுவும் நிறையா கலந்துருக்காங்களா, கெமிக்கல் எதுவும் இருக்கான்னு இந்த மாதிரி கூட தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஐடியா, நம்ம வீட்டில் பால் காய்ச்சறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம், டீ போடுறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்போங்க. குறிப்பாக வெயில் காலங்களில் விட மழைக்காலங்களில் அதிகமாக கரண்ட் கட்டு இருக்குங்க. சில ஏரியாக்களில் ஃபுல் டைம் கூட கரண்ட் கட் ஆகும். இந்த மாதிரி டைமில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க பால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பால் கெட்டு போயிருச்சா இல்லை நல்ல நிலையில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்க. குறிப்பாக நீங்கள் பால் காய்ச்ச போகிறீங்களோ இல்லை டீ போட போகிறீங்களோ, நீங்கள் வாங்கியிருக்கிற பால் கெட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குதா, டவுட்டாக இருக்குதா, அப்போனா இதை மாதிரி செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் குறைவான அளவில் பாலை ஊற்றிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சிங்கன்னா ஒரு அரை செகண்ட் கூட ஆகாதுங்க. அந்த பால் கெட்டு போயிருக்குதா நல்ல நிலையில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன் இது போல் செக் பண்ணணும்னா, பெரிய பாத்திரத்தில் பால் ஊற்றி காய்க்கும்போது இல்லை டீ போடும்போது அந்த பாலும் வேஸ்ட் ஆகும், டீ பொடி வேஸ்ட் ஆகும், கேஸும் வேஸ்ட் ஆகும். மறுபடியும் அந்த பாத்திரத்தை நம்ம கழுவி நம்மளோட தண்ணி, சோப்பு எல்லாமே வேஸ்ட் ஆகும். நம்மளுக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகுங்க. இந்த மாதிரி செய்யாமல் இது போல் செக் பண்ணி பாருங்கள். இதுவரையும் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்ட பயனடையட்டும். எப்பயும் கொத்தமல்லி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்கன்னா ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு மரத்திலான ஸ்பூனையோ டூத்பிக்கையோ வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வைக்கும்போது 15 நாளைக்கு மேலே கொத்தமல்லி அப்படியே பச்சை பசேல்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதே மெத்தடை கருவேப்பிலை, புதினாக்கு பயன்படுத்தலாங்க. நம்ம வீட்டில் கோதுமை ரவையை அவ்வளோ சீக்கிரம் யாரும் சாப்பிடவே மாட்டோம். குறிப்பாக இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டியான, ஹெல்த்தியான இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. இதை செய்கிறதுக்கு 1 கப் அளவு கோதுமை ரவை, அது கூட 1 கப் அளவு தயிர், இந்த 2 பொருளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கோதுமை ரவை நல்லா சாஃப்டாக குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விடுங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் ஊறி அந்த ரவையெல்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு கோதுமை மாவு இதையும் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாதவாறு மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் எக்ஸ்ட்ரா இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸில் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், ஒரே ஒரு கேரட் நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவு
பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இது கூட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா திக்காக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வீடுகளில் தொடர்ந்து சப்பாத்தி சாப்பிடும்போது ரொம்பவே போர் அடிக்குங்க. குறிப்பாக வயசானவங்க, சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு நைட் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிஃபன் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு டம்ளர் இல்லைன்னா சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை 3/4 டம்ளர் அளவுக்கு இருக்கிறா போல் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ண இந்த டம்ளரில் இருக்க மாவை இந்த இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க. எப்படி நம்ம இட்லிக்கு சட்னி சாம்பார்லாம் செய்வோமோ அதுபோல் இதுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சைட் டிஷ்னாலும் செய்யலாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி பெஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாவு நல்லா வெந்திருக்கும். கத்தியோ ஸ்பூனை பயன்படுத்தி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி வந்துடுங்க. இந்த மாதிரி கோதுமை ரவையில் செய்கிற இந்த இட்லியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்டியும் கூட, ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்து வெளியில் போனால் தான் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு இல்லைங்க. நம்ம வீட்லேயே ஒரு யூடியூபராக கூட ஆகலாம். ஒரு ஃபோனும் இந்த மாதிரி இருக்க கரண்டியும் ரப்பர் பேண்டும் இருந்தால் போதுங்க. நிறைய பேருக்கு யூடியூபர் ஆகணும், யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோன் இருந்தால் போதும். இதுக்குன்னு ட்ரைபாடு, லைட் ரிங்கு அப்படின்னு எதுவும் காசு செலவு பண்ணி வாங்க வேண்டாம். இந்த ஃபோனை இது போல் கரண்டியில் செட் பண்ணிவிடுங்க. தோசை கரண்டி, உங்ககிட்ட இருக்கிற ஃப்ளாட்டான எந்த கரண்டினாலும் பயன்படுத்தலாம். கரண்டியில் ஃபோனை மாட்டிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ட்ரைபாட் போல் வேலை செய்யுங்க. இது நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி அரிசி பாத்திரம், இந்த மாவு பாத்திரத்தில் இதை நிற்க வச்சுட்டு நீங்கள் செய்கிற குக்கிங்கை அழகாக ஷூட் பண்ணலாங்க. குக்கிங் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விதமான வீடியோ எடுத்தாலும் இந்த மெத்தடில் கூட வீடியோ ஷூட் பண்ண முடியும். யூடியூபராக இருக்கிறவங்க சில நேரம் ட்ரைபாட் உடஞ்சிருச்சுன்னா அவசரத்துக்கு இந்த ஐடியாவையும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.